சாப்பாடு உணவகம் என்ற பெயரில் இளம்பெண்ணை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்த சம்பவம் வேளாங்கண்ணி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள முச்சந்தி பகுதியை சேர்ந்தவர் பக்கிரிசாமி. இவர் சேகர் உணவகம் என்கிற பெயரில் ஹோட்டல் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இந்த ஹோட்டல் பிசினஸும் தடபுடலாக நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் இந்த ஹோட்டல் மாடியில் இளம் பெண்ணை வைத்து பாலியல் தொழில் நடைபெறுவதாக வேளாங்கண்ணி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு மாற்று உடையில் சென்ற போலீசார் அங்கு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது போலீசாருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் திடீரென ஹோட்டலுக்குள் புகுந்து அங்குள்ள அறைகளை சோதனை செய்ததில் அந்த ஹோட்டலில் இளம் பெண்ணை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த ஹோட்டல் உரிமையாளரான பக்கிரிசாமியை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அதன் பிறகு அந்த ஹோட்டலில் இருந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த இளம் பெண்ணை அங்குள்ள காப்பகத்தில் ஒப்படைத்துள்ளனர். இந்நிலையில் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமான வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான லாட்ஜுகள் இருக்கின்றது. அத்தகைய லாட்ஜுகள் அனுமதியோடும் அனுமதி இல்லாமலும் இயங்கி வருகிறது. அதே சமயம் இவற்றில் பெரும்பாலான லாட்ஜுகளில் பாலியல் தொழில் நடைபெற்று வருகிறது. இது காவல்துறையினருக்கும் நன்றாக தெரியும் என கூறப்படுகிறது. அவர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இதை கண்டும் காணாததும் போல் இருப்பதாக அப்பகுதியை சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் வேளாங்கண்ணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.